சனிய போல கொடுப்பாரும் கிடையாது, சனிய போல கெடுப்பாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வர இருக்கிற சனியுடைய பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு யோகம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சனி பெயர்ச்சியால மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனியும், மேஷ ராசிக்கு விரய சனி துவங்க இருக்கு. இப்போ கும்ப ராசியில சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சனி பல விதத்துல நம்ம குறிப்பிட்டாலும் சனி எப்பவுமே கெடுபலன் அதிகமா கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா அவருடைய அமைப்பானது சில ராசிகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் அமையுங்க. அப்படி முதலாவதா நன்மையை கொடுக்கக்கூடிய ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம். ரிஷப ராசிக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய அமைப்பா சனி பயிற்சி காரணமா மாற இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கிரகமும் லாபஸ்தானத்துல அமரும் போது அவருடைய காரகத்துவம் மூலம் எந்தெந்த வழிகள்ல அந்த நபருக்கு சாதக பலனை தரக்கூடியவரா அமர்வாங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதுல இருக்கிற கடன் பிரச்சனை தீர்வுகளோடு உங்களுக்கு வரவேண்டிய பணம் மீட்டெடுப்பதற்கான சூழலையும் உருவாகும். ரெண்டாவது மிதுனம். ஒருவருக்கு தொழில் வேலை அப்படின்னு வருமான ஆதாரத்தை தரக்கூடிய கர்மகாரகன் சனி அப்படின்றவர். சனி பகவான் மிதுன ராசிக்கு கர்மஸ்தானத்திலேயே அமர்வதால நீங்க தொழில் வேலை நிமித்தமா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல எதிர்பார்த்த வெற்றியை பெற்றிடலாம். உங்களுக்கு பணிச்சுமை ஏற்பட்டாலும் சலிக்காம செஞ்சு முடிக்கக்கூடிய மன தைரியம் ஆற்றலையும் சனி கொடுப்பாரு. உங்களுடைய உழைப்பு திறனை அதிகரிக்கிறதோட அதன் மூலமா நற்பெயரையும் பெற்றுக் கொடுப்பாரு. அதனால உங்களுடைய கர்மாவை நல்ல வகையில வழிநடத்துவாரு. அடுத்த 2 வருஷங்களுக்கு நீங்க ரொம்பவும் கடுமையா உழைப்பீங்க. அதன் மூலமா லாபமும் நற்பெயரும் பெற்றிடலாம். மூணாவது கடகம். இதுவரைக்கும் அஷ்டம சனி பல நாள் அவதிப்பட்டு வந்த கடக ராசியினருக்கு இப்போ பாக்கியஸ்தானத்துல சனியா அமர இருக்காரு. இதனால முன் ஜென்மத்துல செஞ்ச நல்ல வினைக்கும் இந்த பிறவியில செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கும் உரிய நற்பலன்களை பெறுவீங்க. 30 வருஷங்களுக்கு அப்புறமா பாக்கியஸ்தானத்துல கர்மகாரகன் சனியுடைய வருகை மிகவும் விசேஷமா கருதப்படுது. ஆனா உங்களுக்கு பல விதத்துல நன்மையும் ஏற்படுங்க. ஏழரை சனி காலத்துல எந்த அளவுக்கு சனி மோசமான பலன் தராரோ அதுக்கு எதிர்மறையா மிக சிறப்பான பலன்கள் பாக்கிய சனி தர இருக்காரு. நாலாவது விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் அமர இருக்காரு. நம்முடைய வினைகளுக்கு ஏற்ற பலன் தரக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி மாறுவதோட உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் முடிவடைகிறதால இனிமே நன்மையே உங்களுக்கு உண்டாகுங்க. ஃபைனலி மகரம். ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய மகர ராசியினர் இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்த கடுமையான ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுறது உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரக்கூடியதா அமையும். நீங்க செய்து முடிக்க நினைக்கக்கூடிய வேலையிலும் அதற்கான முயற்சி தைரியத்தை தரக்கூடியவரா அமர்வாரு. இதுவரைக்கும் சனி பகவான் தந்த பிரச்சனையிலிருந்து நீங்க பல அனுபவங்களை கத்திருப்பீங்க. சோ அதன் மூலமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வழித்துணையா அமையும். கருணாக்கு இருக்கிறவங்க சாபம் விட்டா பழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்களே, அது நிஜமாவே உண்மைதானா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா கருணாக்கு இருக்கிறவங்க தற்பெருமை இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்தது மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறவங்களாவும் இருப்பாங்க. அதே போல எல்லார்கிட்டையும் எல்லா இடத்துலயும் பணிஞ்சு போறவங்களாவும் இருப்பாங்க. ஆனா கோபம்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா பணிந்து போற இடங்கள்ல கூட துணிஞ்சு செயல்படுறவங்களா மாறிடுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு மனம் வருந்தாம இதுவே திருப்தி அப்படின்னு வாழ்றவங்களும் அவங்க தாங்க. ஒரு வம்சத்துல இருக்கிறவங்க மத்தவங்க கிட்ட பாதிக்கப்படுறதை விட பெற்றவர்களால பாதிக்கப்பட்ட வம்சங்கள்ல அல்லது குடும்பங்கள்ல இந்த கருணாக்கு உடைய ஜாதகர் பிறக்கிறது இயற்கை அப்படின்னும் ஜோதிடத்துல சொல்லுது. அப்படி கருணாக்கு இருக்கிறவங்க சொல்றது சாபமிடுறது பழிக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது அவங்களுடைய வம்சாவளிக்கு மட்டும் தான் பழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல அண்ட நிழலும் இல்லாம ஆதரிக்க ஒருத்தரும் இல்லாம இருந்தாலும் அவங்க நேர்மையானவரா இருந்தா அவங்களுக்கு ஒரு மகனோ அல்லது மகளோ கருணாக்கு உடையவங்களா கடவுள் பிறக்க வச்சு அந்த பிறந்த குழந்தையின் மூலமா அவங்களுடைய தாய் தகப்பன் அல்லது தாத்தா பாட்டி இவங்கள கேள்வி கேட்க வைக்கும். அதனால கருணாக்கு இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுக்கும் போது அவங்க சொல்ற வார்த்தை பழிச்சிடுது. இந்த கருணாக்கு இருக்கிறவங்க அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி இந்த மாதிரியான தினங்கள்ல தன்னுடைய கோவத்தையோ அல்லது சந்தோஷமான வார்த்தையோ சொன்னா
அது அப்படியே பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரியான நாட்கள்ல திட்டம் போட்டு எதையும் சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையை மத்தவங்க ஏற்படுத்திடுவாங்க. கருணாக்கு இருக்கிறவங்க சொல்றது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை தினங்கள்ல காகத்துக்கு சாதத்தோட கருப்பு எள் சேர்த்து படைக்கிறதின் மூலமா அவங்களுடைய சாபத்திலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னும், கருணாக்கு உடையறவங்களை நம்மளை ஏதாவது சபிச்சிடுவாங்களோ அப்படின்னும் பயப்பட தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப யதார்த்தமானவர்களாவும், அவங்க பேசுற வார்த்தை மற்றும் விடும் சாபங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல தான் வரும் அப்படின்னும் சொல்றாங்க. சோ முன்கூட்டியோ பிளான் பண்ணியோ இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. யார் ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு பகவான் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம் போன்ற ராசிகள்ல இருந்து அவங்களுக்கு கருணாக்கு இருந்தது அப்படின்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் பலிக்கிறது உண்மைதான் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுது.